என்னன்னா ரோஹித் டாப் ஆர்டர்ல ஓப்பனிங்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னா, மும்பைக்கு பேட்டிங்ல பெரிய பிரஷரே போன மாரி இருக்கு. அவங்க மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் உள்ள வர வேண்டிய தேவை இருக்கு இல்ல. லாஸ்ட் மேட்ச் 8 விக்கெட் டிஃபரண்ட்ல ஜெயிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் 7 விக்கெட் டிஃபரண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரம் மேட்ச் வின் பண்றாங்க. ரன் ரேட் அதிகமா கிடைக்குது. ஸோ ரோஹித்ங்கிற ஒரு ஆள் பெர்ஃபார்ம் பண்றது அந்த டீமுக்கு எவ்வளோ முக்கியமா இருக்குது. எக்ஸாக்ட்லி பாருங்களேன், நீங்க சொன்ன மாரி 2 பெரிய வின்னுக்கு ரோஹித் சர்மா தான் மூல காரணமா இருந்திருக்காரு. அண்ட் ரோஹித் ம். சர்மாவும் என்ன பண்றாருன்னா, ஒரு 6 அடிச்சு அடுத்த பால் போன மேட்சும் சரி, இந்த மேட்சும் சரி. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவர் வந்து பொலார்ட் கிட்ட சொல்லியிருந்தாராம் போன மேட்ச். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டுக்கு முன்னாடி உள்ள வரமாட்டேன் திரும்ப. ம். இந்த மேட்ச் 2 டைம் அவுட்டும் உள்ள இருந்தாரு. ம். சோ ஒரு டார்கெட் வச்சுட்டு அவர் விளையாடுறாரு. அண்ட் அவர் இருந்தா ரன்ஸ் வருங்க. கொஞ்சம் பால் ஷார்ட்டா இருந்தா சாத்துறாரு தூக்கி. ம். அந்த ஷாட் வந்து அவரை விட பெட்டரா யாரும் ஆட முடியாது. நான் கூட ம். கமெண்ட்ரியில சொன்னேன். இது பேட்டிங்ன்றது வந்து ஒரு பாட்டு பாடுறதுன்னா ரோஹித் சர்மா தான் எஸ்பிபி. ம். அவரை அவரை மாதிரி ப்ளீசிங்கா வேற யாராலையும் பண்ண முடியலைங்க சிக்ஸ் ஹிட்டிங். அவ்வளவு அழகா காட்டுவார் அதை. யாராவது காப்பி ரைட்ஸ் குடுத்துற போறாங்கங்க இருங்க. நான் நீங்க சொன்ன பாயிண்ட் எடுத்து நானும் பார்த்தேன். மேட்ச் பார்க்குறப்பவே தெரிஞ்சது. கடைசியா ஸ்கோர் கார்ட் செக் பண்ணி பார்த்தப்பவே பார்த்தேன். ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு. அடுத்து சிங்கிள் தட்டுறாரு. இல்ல அதிகபட்சம் பார்த்தோன்னா 2 பவுண்டரி. ஒரு ம், 4ஓ ஒரு 6ஓ அடிக்கிறாரு. அடுத்து சிங்கிள் தட்டிர்றாரு. தொடர்ச்சியா ஒரு 3 பால பவுண்டரி அடிச்சு இந்த இந்த இன்னிங்ஸ்ல அவர் அடிக்கவே இல்ல. ஸோ அத ம். அத வந்து டெலிபரேட்டாவே வந்து தவிர்க்கிறாரு. ஒரு பவுண்டரி போனோம்னா அடுத்த பால் நின்னு ஆடுவோம். சிங்கிள் தட்டுவோம். ஏன்னா இந்த 2 மேட்ச்லயுமே பார்த்தோம்னா டார்கெட்டுமே ரொம்ப கைக்குள்ள இருந்துச்சு. மும்பையோட கைக்குள்ள. எக்ஸாக்ட்லி. அதுவுமே வந்து ரோஹித்துக்கு வந்து பெருசா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நெனைக்கிறேன். கால்குலேட்டிவா ஆடுறாரு. ரொம்ப மெத்தர்டா வந்து ரிஸ்க் எடுக்குறாரு.